என்னுடைய பேரன் பேச்சு திறமை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தாரு. ஒரு நண்பர் மூலியமா என்னுடைய பையனோட நண்பர் இருக்காங்க சென்னையில. நாங்க கடலூர். இது ஸ்கூல்ல கேள்விப்பட்டு நாங்க இந்த ஸ்கூல்ல 1 இயர்க்கு முன்னாடி எங்க பேரன சேர்த்தோம். அ ஆரம்பத்தில கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டாரு போறதுக்கு, வரதுக்கு எல்லாத்துக்குமே கோச்சிட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. 1 வருஷம் முடிய போகுது. இப்ப இன்னைக்கு நல்லா பேசுறாரு. அ அ பேசுறது, அதாவது சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை நெறைய வந்திருக்கு. இயற்கை, தானா சாப்பிடுறாரு. தானா இயற்கை உபாதை என்னென்ன விஷயமோ அதெல்லாம் தானா அவரே செஞ்சுக்கிறாரு. மற்றபடி ஸ்கூலும் நல்லபடியா எல்லாமே கத்துக் குடுக்குறாங்க. ஓடி, அ இன்னொன்னு என்ன சார் ஸ்பீச் தெரப்பி, ஸ்கூல் மேல இருந்து கீழ வரைக்கும் எல்லாருமே நல்லபடியா நடந்துக்கிறாங்க. நல்லா ஆக்டிவிட்டியா இருக்கான் பையன். எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னும் போக போக நல்ல மேன்மையடையணும். அந்த ஸ்கூல்ல நல்ல மேன்மையடையணும். அங்க இருக்கவங்க நல்லபடியா இருக்கணுன்ட்டு அ இறைவனை வேண்டிக்கிறேன். என்னுடைய குழந்தை நல்லபடியா பேசினான்னா, இதோட ஒரு சிறந்த ஸ்கூல் எங்கேயுமே இல்லன்னு நான் நினைக்கிறேன். இத நான் என்னுடைய பையன் வெளிநாட்டுல இருந்து இதுக்காக சிரமப்பட்டு பணம் அனுப்பிச்சுக்கிட்டு, அந்த குழந்தை பேசணுன்ற ஒரு விஷயத்துக்காகவே இங்க நானு வீட்ட வாடகைக்கு எடுத்து தங்கிக்கிட்டு, எனக்கு வயசு 65, என் மனைவிக்கு 62 ஆகுது. இந்த வயசுலயே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அதான் மெயின்டெயின் பண்ண முடியல. அவங்களுடைய சுறுசுறுப்புக்கு எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் அவன் நல்லபடியா பேசணும், நல்லபடியா செய்யணுன்றதுக்காக சில சிரமங்கள்லாம் பட்டுக்கிட்டு நல்லாருக்கான். ஸ்கூலும் நல்லா இயற்கையாவே நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.